பார்க் பண்ணி வச்சுட்டு போன வண்டி ஒரு போயிட்டு 5 மினிட்ஸில் வரதுக்குள்ளே காணோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நர்வஸாக ஆனதால் என்ன பண்ணுறதுன்னு உடனே எனக்கு 100 ஹஸ்பண்ட் கால் பண்ணேன். ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, நீ உடனே 100க்கு கால் பண்ணி நீ கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டாங்க. பெட்ரோல் வண்டி வந்துடுச்சு ஸ்கூலாண்டு. அவங்க கொஞ்சம் நல்லா கைட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதர் சைடு எனக்கு இன்னொரு காலும் வந்துச்சு எம்ஆர்சி நகர் டிராஃபிக்கில் இருந்து. ஸோ வண்டி சேஸ் 2 பசங்க வந்து என்னோடய வண்டியை திருடிட்டு போயிருக்காங்க. டவுட் பட்டு நாங்கள் சிக்னலில் மடக்கணும். அப்போ தான் தெரிய வந்தது அவங்க வண்டியை திருடிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே அவங்க அந்த பசங்க ஓடிட்டானுங்க, அவங்கக்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டு. ஸோ அவர் என்னோடய வண்டியை இது பண்ணி வச்சுருந்தார். எனக்கு நான் போலீஸருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு 20 மினிட்ஸில் என்னோடய வண்டியை கண்டுபிடிச்சி தந்ததுக்கு ஒரு பெரிய விஷயந்தான் இது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக இல்லை சார், என் வண்டி போயிடுச்சுன்னு தானே நினச்சேன் நான். இல்லைன்னா ஒரு 1 வீக் 1 மந்த் ஆகுன்ற மாதிரி நினச்சேன். ஆனால் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்கணுன்றது கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை. ஆமாம் சார், ரொம்ப ஹாப்பி. நான் மாதமாட்ட தான் வேண்டிக்கினேன் வண்டி கிடைக்கணும்னு சொல்லிட்டு. வேணுன ஒரு 5 மினிட்ஸில் எனக்கு கிடச்சிடுச்சு. அது ஒரு பெரிய அதிசயம் தான் நான் சொல்லுவேன் இன்றைக்கி எனக்கு நடந்தது எனக்கு. ஆமாம், அவங்களோட ஹெல்ப்பு கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ஷன் எடுத்தாங்க அவங்க. எனக்கு ஒரு லேடியாக நான் தனியாக நின்று ரொம்ப அழுதுகிட்டே தான் ஃபோன் பண்ணேன். பட் உடனே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. வந்துட்டு ஸ்பாட்லேயே வந்துட்டாங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஸ்கூலாண்டவே வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் போது எனக்கு அது சைட்லேருந்து எனக்கு காலும் வந்து இது மாதிரி வண்டி கிடச்சிடுச்சின்னு சொல்லி கால் வந்துடுச்சு எனக்கு.